Hi friends, welcome to Veni Streets Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப் வெரைட்டி தான் பார்க்க போறோம். டொமேட்டோ சூப் நல்ல திக்கா ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கொடுக்குற மாதிரி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். தக்காளி, கேரட், கொத்தமல்லி தழை, வெங்காயம், பூண்டு, பட்டர், உப்பு, மிளகு, சீரகம், மைதா மாவு, ஃப்ரெஷ் கிரீம், பால். கடைசியா தேவைப்பட்டா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா சூடாகி மெல்ட் ஆகி வர ஸ்டேஜில் மிளகு, சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு நல்லா வாசனை வரட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம், வெங்காயமும் சேர்த்துக்கலாம். பட்டரில் பூண்டும் வெங்காயம் வதங்கும் போது ஒரு ஃப்ளேவர் வரும், செம்மையாக இருக்கும் அந்த ஃப்ளேவரு. இது எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட் சேர்த்துக்கோங்க. கேரட் நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, பெருசா இருந்தா ஒரு பாதி கேரட் அளவுக்கு சேர்த்தா கூட போதும். கேரட் சேர்த்தா சூப் நல்லா திக்கா வரும், அதுக்காக தான் சேர்க்கிறோம். ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம தண்ணி விட்டு விசில் போட்டு வேக வைக்க போறோம். அதனால லைட்டா வதங்கினாலே போதும். புளிப்பு உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா தக்காளியோட அளவை கூட்டிக்கோங்க. எனக்கு ரொம்ப புளிப்பா வேணாம், சூப்பு கொஞ்சம் சட்டிலா இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால நான் 2 தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்துருச்சு, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கேப்ல சூப்புக்கு மேலே போட்டு சாப்பிட கார்ன் சிப்ஸ் பொரிக்க போறேன். கடையிலலாம் வாங்கினா நம்மளுக்கு கார்ன் சிப்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதே தான் நான் வீட்டிலே பொரிக்க போறேன். இந்த மாதிரி பொரிக்காத சிப்ஸ் கடையில் கிடைக்குது. நம்ம அதை வாங்கிட்டு வீட்லேயே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப் மேலே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரெஷர் நல்லா அடங்கிருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம தண்ணியை வடிச்சிட்டு மீதி இருக்கிறத நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நல்லா வடிகட்டிக்கலாம். சூப் குடிக்கும் போது இடையில எதுவும் திப்பியா மாட்டாம இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்றோம். நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியா இருக்கும். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ சூப்புக்கு பேஸ் ரெடி பண்ண போறோம். இது நல்ல திக்னஸ் கொடுக்கும் சூப்புக்கு. கார்ன்ஃபிளவர் கரைச்சி ஊத்த போறது இல்லை இந்த ரெசிபிக்கு. அடுப்பை பற்ற வச்சு அதே குக்கர் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்க அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் ஒரே குக்கர் யூஸ் பண்றேன், கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன கப்ல 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சமா பால் ஊத்திட்டு கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம பட்டர்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாம கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா விஸ்க வச்சு கலந்து விடுங்க, அப்பதான் கட்டி சேராம இருக்கும். கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். ரொம்ப திக்காச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர வர வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கிரீமியா திக்கா எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஒன்று ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவாங்க, இன்னொன்று இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவாங்க. நல்லா கிரீமியா வந்தக்கப்புறம் நம்ம வேக வச்சு அரைச்சு வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தக்காளி, அதை சேர்த்துப்போம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கட்டி தட்டாம இருக்கிறதுக்கு நான் விஸ்க வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கட்டி எல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் நான் கடையில எல்லாம் வாங்கல, வீட்டில இருந்த பாலாடையே நல்லா விஸ்க் பண்ணி வச்சிருக்கேன், அதுதான் ஃப்ரெஷ் க்ரீமு. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததும் நம்ம ரொம்ப நேரம் சூப்பை அடுப்பில் வைக்கக்கூடாது, லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ சூப் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டொமேட்டோ சூப் வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம வீட்டு ஸ்டைலு. இப்போ சர்வ் பண்ணிடலாம் வாங்க. ஒரு சூப் பவுலுக்கு மாத்திக்கிறேன். வேணும்னா எக்ஸ்ட்ரா பெப்பர் போட்டுக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சிருக்க கார்ன் சிப்ஸை மேலே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஈவினிங் டைம்ல டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி சுட சுட சூப் எடுத்துக்கிட்டா ரொம்ப ஹெல்தி. சளி பிடிச்சிருந்தாலோ இல்லை மழை காலத்துலயோ சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன். பாய்.